வணக்கம் நண்பர்களே. டிஏ 2% உயர்வு, அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு மற்றும் 3 மாத அரியர் தொகை எவ்வளவு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு சமீபத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு அகவிலைப்படி டிஏ மற்றும் அகவிலை நிவாரணத்தை டிஆர் 2% உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் டிஏ விகிதம் 58%இலிருந்து 60%ஆக உயர்ந்துள்ளது. இந்த மாற்றம் நேரடியாக மாத சம்பளத்திலும் ஓய்வூதியத்திலும் அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது. அதே சமயம் ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வரும் இந்த உயர்வுக்கான 3 மாதங்களுக்கான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நிலுவைத் தொகை டிஏ அரியர்ஸ் ஒரே தவணையாக வழங்கப்படும். இந்த 2% உயர்வு சிறியதாக தோன்றினாலும் அடிப்படை சம்பளத்தை பொறுத்து கணிசமான உயர்வை வழங்கும். உதாரணமாக 18,000 அடிப்படை ஊதியம் பெறுபவர்களுக்கு மாதம் சுமார் 360 கூடுதல் கிடைக்கும். 25,000 சம்பளம் பெறுபவர்களுக்கு 500 கூடுதலாகவும், 50,000 சம்பளம் பெறுபவர்களுக்கு ரூபாய் 1000 மற்றும் கூடுதலாகவும், மற்றும் 1,00,000 சம்பளம் பெறுபவர்களுக்கு சுமார் 2,000 வரை மாத உயர்வு கிடைக்கும். அதாவது அடிப்படை சம்பளம் அதிகமானவர்களுக்கு உயர்வு தொகையும் அதிகமாக இருக்கும். அரியர் தொகையை எடுத்துக்கொண்டால் இந்த மாதாந்திர உயர்வு 3 மாதங்களுக்கு சேர்த்து வழங்கப்படும். உதாரணமாக மாதம் 1000 உயர்வு கிடைக்கும் ஒருவருக்கு 3,000 அரியர் தொகையாக கிடைக்கும். இதேபோல் உங்கள் அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் 3 மாதங்களுக்கான மொத்த கூடுதல் தொகையை எளிதாக கணக்கிடலாம். அரசாங்கம் வழக்கமாக டிஏ உயர்வை ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை அமல்படுத்துகிறது. அறிவிப்பு தாமதமாக வந்தாலும் அந்த காலத்திற்கான தொகை முழுமையாக அரியர் வடிவில் வழங்கப்படும் என்பதால் ஊழியர்களுக்கு நிதி இழப்பு ஏற்படாது. இந்த முறை அறிவிப்பு ஏப்ரலில் வந்துள்ளதால் வரவிருக்கும் சம்பளத்துடன் சேர்த்து இந்த 3 மாத நிலுவைத் தொகையும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அரசு ஊழியர்களின் கையில் ஒரே நேரத்தில் கணிசமான தொகை வரவாகும். ஸோ கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஏ 2% மத்திய அரசு உயர்வு அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதனால இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விட்டு போன அந்த 3 மாதங்களுக்கும் டிஏ உயர்வு கண்டிப்பாக மாத அரியர் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.